உறுதியான உறவுகளுக்கு உருப்படியான யோசனைகள். இந்த உலகம் உறவுகள் மூலம்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது வாழ்க்கை உறவுகள் என்ற இணைப்பின் மூலமாக பின்னி பிணைந்து கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவில் குழந்தைகள் பிறக்கிறது. அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கை உறவுகளில் நாம் வளர்கிறோம். நண்பர்கள் உறவுகளில் நாம் பல விஷயங்களை புரிந்து கொள்கிறோம். ஆசிரியர் மாணவன் உறவில் கற்றுக்கொள்கிறோம். குரு சிஷ்யன் உறவுகளில் ஞானம் பெறுகிறோம். முதலாளி தொழிலாளி உறவுகளில் வியாபாரம் செய்து வருமானம் ஈட்டுகிறோம். இப்படி மாமியார் மருமகள் உறவு என்று பலவிதமான உறவுகள் மூலமாக நமது வாழ்க்கை பின்னி பிணைந்து இருக்கிறது. இந்த உறவுகளை எப்படி உறுதிப்படுத்துவது என்று பார்க்கலாம். உறவுகள் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். மனித உலகில் இருக்கும் நோய்கள், பிரச்சனைகள், துன்பங்களுக்கு உறவுகளும் ஒரு அடிப்படை காரணமாகவே இருந்து வருகிறது. உறவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ள நாம் 5 விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். 1. ஒவ்வொருவருடைய கருத்தும் எப்பொழுதும் மாறுபட்டதே. 2. அடுத்தவர் நிலையிலிருந்து நாம் யோசிக்க வேண்டும். 3. விட்டு கொடுத்தல். 4. புரிய வைத்தல். 5. சம்மதம் இருந்தால் மட்டுமே ஒரு காரியத்தை செய்தல். இதில் இந்த 5வது விஷயம் மிக மிக முக்கியமானது. இதை புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் உறுதியடையும். இப்பொழுது நாம் ஒவ்வொரு விஷயமாக விரிவாக பார்ப்போம். 1. ஒவ்வொருவருடைய கருத்தும் எப்பொழுதும் வேறுபட்டது. அதாவது எனக்கு ஒரு விஷயத்தில் உள்ள கருத்துக்கும் உலகில் உள்ள அனைவரது கருத்துக்கும் எப்பொழுதும் வித்தியாசம் இருக்கவே செய்யும். இதை புரிந்து கொண்டால் கோபம், டென்ஷன், பயம், சண்டை, சச்சரவுகள் வரவே வராது. ஒவ்வொருடைய கருத்தும் பல்வேறு விஷயங்களை கொண்டு முடிவு செய்யப்படுகிறது. வயது, அனுபவம், புரிந்து கொள்ளும் விதம் மற்றும் ஒரு மனிதனின் நோக்கம். இதில் ஒரு மனிதனின் நோக்கம்தான் ஒரு மனிதனின் மனதில் வரும் கருத்துக்கள் நல்லது கெட்டது, பிடித்தது பிடிக்காது என்பதை முடிவு செய்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது என்று அவர் ஆழ் மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்தி இருந்தால் அவரது ஒவ்வொரு செயலும் சொல்லும் பணம் சம்பாதிப்பதற்காகவே இருக்கும். அப்பொழுது அவருடைய கருத்து மாறுபடுகிறது. மற்றொருவர் புகழ் சேர்த்தி கொண்டால் நல்லது, எனக்கு புகழ் வேண்டும் என்று அவர் ஆழ்மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்தி அதுதான் அவர் வாழ்க்கையின் நோக்கமாக வைத்திருக்கும் பொழுது அவரது கருத்து மாறுபடுகிறது. மற்றொருவர் இறைவனை அடைவதுதான் எனது வாழ்க்கை லட்சியம் என்று நினைத்து வாழும் பொழுது அவருடைய ஒவ்வொரு கருத்தும் மற்ற அனைவரிடத்திலுமிருந்து வித்தியாசமாகிறது. எனவே ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் கருத்தும் தெளிவும் வேறு வேறாக இருக்கும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடிப்படை காரணம் நோக்கம். ஒருவருடைய நோக்கத்தை மட்டும் புரிந்து கொண்டால் அவர் இந்த விஷயத்தை எப்படி யோசிப்பார் என்று நாம் முதலிலேயே கூறிவிடலாம். எனவே ஒவ்வொரு மனிதனிடம் பழகுவதற்கு முன்பு அவர் நல்லவரா கெட்டவரா என்று ஆராய்ச்சி செய்வதை விட அவரது வாழ்க்கை லட்சியம் என்ன என்பதை நாம் எப்படியாவது அவர் பேசுவதை பழகுவதை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்தால்தான் நாம் அவருடன் வாழ்நாள் முழுவதும் உறுதியான ஒரு உறவை வைத்துக் கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு ஊரில் ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார். அவர் கெட்ட காரியம் செய்பவர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார். அவருக்கு லஞ்சமாக பணமோ பொருளோ கொடுத்து விட்டால் கெட்ட காரியம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இவர் உறுதுணையாக இருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் கெட்ட காரியம் செய்யும் ஒருவர் அவரை பார்த்து கூறுவார், அதோ போறாரே அந்த போலீஸ்காரர் ரொம்ப தங்கமானவர், பணம் கொடுத்தா மட்டும் போதும், இவர் நமக்கு சாதகமாக எல்லா காரியமும் செய்து விடுவார் அப்படின்னு சொல்லுவார். இதை நல்ல காரியம் செய்யும் ஒருவர் அதே போலீஸ்காரரை பார்த்து அதோ போகிறாரே அவர் ரொம்ப மோசமான ஆள், அவர் காசுக்காக என்ன வேணாலும் செய்வார், அயோக்கியன் என்று கூறுவார். அதேபோல் ஒரு போலீஸ்காரர் தர்மத்தின்படி லஞ்சம் வாங்காமல் நல்ல காரியம் செய்பவர்களை மட்டுமே நேசிக்கிறார், கெட்ட காரியம் செய்பவர்களை அவர் அனுமதி அளிப்பதில்லை. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் கெட்ட காரியம் செய்பவர்கள் அவரை பார்த்து அதோ போறாரே அவர் மோசமான ஆள், காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டான், பொருள் கொடுத்தாலும் வாங்க மாட்டான், ரொம்ப நல்லவன் நினப்பு, இவனால நமக்கு ஏகப்பட்ட நஷ்டம் என்று கூறுவார்கள். அதே சமயம் நல்ல காரியம் செய்யும் ஒருவர் அதோ போறாரே அந்த போலீஸ் மிகவும் தங்கமானவர் என்று கூறுவார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை லட்சியம் அல்லது நோக்கம் எதுவாக இருக்கிறதோ அப்பொழுது நமது கண்களுக்கு ஒருவரை நல்லவராகவும் தெரியும், கெட்டவராகவும் தெரியும். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனின் நோக்கத்தை பொறுத்து அவனின்
பார்வை, சிந்தனை வேறுபடும் என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் வலுப்பெற முடியும். இரண்டாவதாக, மற்றவர்களின் நிலையிலிருந்து யோசித்தல். அதாவது ஆண்களின் இயல்பு வேறு, பெண்களின் இயல்பு வேறு. வீட்டிலிருந்து கல்லூரிக்கு செல்லும் ஒருவருடைய நிலைமை வேறு, விடுதியில் தங்கி படிக்கும் ஒரு மாணவனின் நிலை வேறு, முதலாளியின் நிலை வேறு, தொழிலாளியின் நிலை வேறு, ஒரு ஆட்டோ டிரைவரின் நிலை வேறு, அதில் பயணம் செய்யும் பயணியின் நிலை வேறு, வீட்டிலேயே இருக்கும் ஒரு பெண்ணின் நிலை வேறு, அலுவலகம் சென்று வரும் ஒரு ஆணின் நிலை வேறு. இப்படி உறவுகளில் நாம் அவர்கள் அடுத்தவரின் நிலையிலிருந்து யோசித்தால் மட்டுமே உறவுகள் நிம்மதியாக உறுதியாக இருக்கும். உதாரணமாக, வீட்டிலேயே இருக்கும் ஒரு பெண் கணவன் அலுவலகத்திலிருந்து வந்தவுடன் உடனடியாக அவரிடம் வீட்டில் நடந்த அனைத்து விஷயங்களையும் மலமளவென ஒப்பிப்பாள். இது கணவனுக்கு பிடிக்காது. ஏமா வந்த உடனே வீட்டு பிரச்சனைய சொல்றையே, கொஞ்ச நேரம் என்னை நிம்மதியா விடு என்று கணவன் கூறுவார். இப்பொழுது ஒருவேளை இந்த மனைவி வேலைக்கு சென்று வருவதாகவும் அந்த கணவர் வீட்டிலேயே இருப்பவராகவும் இருந்தால் இந்த மனைவி செய்ததை அந்த கணவர் செய்வார். இதுவரை ஒரு நாள் முழுவதும் வீட்டில் இருந்து அனுபவம் இல்லாத ஒருவருக்கு அந்த வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது யாராவது வந்தால் உடனே அவரிடம் பேச வேண்டும் என்ற ஒரு மனநிலை இருக்கும் என்பது தெரியாது. எனவே இந்த இடத்தில் உறவுகளில் விரிசல்கள் ஏற்படுகிறது, சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது. அதேபோல் முதலாளியாக இருக்கும் ஒருவர் அவருடைய கவனம் முழுவதும் 1000 விஷயங்களில் இருக்கும். ஆனால் தொழிலாளி அவர் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுவார். முதலாளியிடம் தொழிலாளி ஒரு 50,000 ரூபாய் கடன் கேட்பார். முதலாளி தரவில்லை என்று கூறியவுடன் அவரை திட்டுவார். இந்த தொழிலாளி ஒருவேளை முதலாளியாக நாளை ஒரு நாள் மாறும் பொழுது இவரும் அதே போல்தான் நடந்து கொள்வார். ஏனென்றால் அந்த முதலாளியிடம் இருக்கும் 1000 தொழிலாளிகளும் தினமும் 4 பேர் வந்து எனக்கு 50,000 கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர் எப்படி கொடுக்க முடியும்? எனவே இந்த தொழிலாளி முதலாளியையும் இந்த முதலாளி தொழிலாளியும் அவரவர் நிலையிலிருந்து புரிந்து கொண்டால் இங்கே உறவுகள் வலுவாக இருக்கிறது. இதற்கு ஒரு சிறிய உதாரணம். நான் ஸ்ரீலங்கா சென்றிருந்த பொழுது என்னுடன் ஒரு நண்பர் வந்திருந்தார். நானும் அவரும் கொழும்புவில் ஒரு ஆட்டோவில் பயணித்த பொழுது எனது நண்பர் அந்த ஆட்டோக்காரரிடம், நீங்கள் பொதுமக்களை கஷ்டப்படுத்தி அநியாயமாக பணம் வாங்குகிறீர்கள் என்று குறை கூறினார். அப்பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் இவரை வன்மையாக கண்டித்தார். அந்த ஆட்டோ ஒரு அரை மணி நேரமாக டிராபிக் ஜாமில் மாட்டி நின்று கொண்டிருந்தது. நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்வதற்காக 50 ரூபாய் பேசியிருந்தோம். அந்த அரை மணி நேரத்தில் அந்த ஆட்டோ ஓடிக்கொண்டிருந்தது, ஆனால் வண்டி நகரவில்லை. இப்பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் கேட்கிறார், நாங்கள் அநியாயமாக வாங்குகிறோம் என்று குறை கூறுகிறீர்களே, நான் 20 வருடமாக ஆட்டோ ஓட்டி வருகிறேன். இதுவரை 50 ரூபாய் என்று பேசியவர்கள் சரியாக 50 ரூபாய் கொடுக்கிறார்கள் அல்லது 40, 30 என்று குறைத்து கொடுக்கிறார்கள் தவிர இதுவரை ஒருத்தர் கூட ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுத்ததே கிடையாது. நான் கடந்த அரை மணி நேரமாக டிராபிக் ஜாமில் நின்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எனது டீசல் நிறைய செலவாகிவிட்டது. இதை இதுவரை ஒரு பயணியும் கண்டு, ஐயா நான் பேசியது 50 ரூபாய், ஆனால் அரை மணி நேரம் வண்டி ஓடியதால் உங்களுக்கு அதிகமாக செலவாயிருக்கும், எனவே 60 ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இதுவரை ஒருத்தர் கூட கொடுத்ததில்லை. இப்படி அவர் பயணிகளை குறை கூறினார். இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே நாம் நமது இடத்தில் மட்டுமே இருந்து யோசிக்காமல் உறவுகளில் மற்றவர்கள் நிலையில் இருந்து யோசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடன் சுமூகமாக புரிந்து கொண்டு வாழ முடியும். மூன்றாவது, விட்டுக் கொடுத்தல். நாம் எப்பொழுதுமே யாருக்காகவும் எதையும் விட்டுக் கொடுப்பதே கிடையாது. எப்பொழுது விட்டுக் கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் உறவுகள் நிம்மதியாக இருக்கும். அதற்காக மொத்தத்தையும் விட்டுக் கொடுத்து நாம் ஒன்றுமில்லாமல் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் விட்டே கொடுக்காமல் பிடிவாதமாகவும் இருக்கக்கூடாது. விட்டுக் கொடுத்தல் என்ற ஒரு நிலையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு அம்மா தன் மகனுக்காக பல விஷயத்தை விட்டுக் கொடுக்கிறாள். ஆனால் பக்கத்தின் வீட்டில் உள்ள ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுப்பதற்கு யோசிக்கிறார். ஏனென்றால் இது என்னுடையது, அது பிறருடையது என்ற எண்ணம் தான் காரணம். நாம் எப்பொழுதுமே நம் யாரிடம் அன்பாக இருக்கிறோமோ, நாம் யாரை காதலிக்கிறோமோ, யார் மீது அக்கறையாக இருக்கிறோமோ அவர்களுக்காக மட்டுமே விட்டுக் கொடுக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு யாரிடத்திலும் விட்டுக் கொடுப்பதே கிடையாது. உலகில் உள்ள அனைத்து மக்களையும் நம் வீட்டில் உள்ள குடும்பத்தை சார்ந்த அண்ணன், தம்பி, மாமா, மச்சன் என்று எண்ணிக்கொண்டால் நாம் எல்லோரிடத்திலும் ஒரே பாவனையில் தான் பழகுவோம். எனவே விட்டுக் கொடுத்தல் உறவுகளுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு என்ற உண்மையை புரிந்து கொண்ட அனைவரும் எப்பொழுதும் விட்டுக் கொடுத்தே வாழ்வார்கள். நல்லவர்களும் மண்ணுக்குள்ளே, கெட்டவர்களும் மண்ணுக்குள்ளே. நமது குடும்பத்தில் வாழ்ந்து இறந்து போன பலரையும் ஒருமுறை சற்று நினைத்து பாருங்கள். அவர்கள்
அவர்கள் உயிர் பிரிவதற்கு ஒரு நாள் முன்பாக விட்டுக் கொடுக்காமல் பல சண்டைகளை போட்டுக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் ஒரே வினாடியில் விபத்து மற்றும் பல காரணத்தினால அவர்கள் உயிர் பிரிந்திருக்கும். இப்பொழுது அவர் என்ன சாதித்தார்கள்? நாம் எல்லோரும் ஒரு நாள் உயிரை விடப் போகிறோம் என்று தெரிந்தால் விட்டுக் கொடுப்பது சுலபமாகிறது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்பும் பூமி இங்கு பூ பூக்கும் என்று ஒரு பாடல் உள்ளது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி இங்கு பூ பூக்கும். புதுப்பேட்டை என்ற படத்தில் இந்த பாடலை முழுவதுமாக கேட்டால் விட்டுக் கொடுத்தல் மிகவும் சுலபமாக இருக்கும். எனவே உறவுகள் வலுப்பட 3வது விஷயம் விட்டுக் கொடுத்தல். 4வது விஷயம் புரிய வைத்தல். உறவுகள் வலுப்பட வேண்டுமென்றால் நம்முடன் இருப்பவர்களுக்கு நமது மனோநிலையை புரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக எல்லோரும் நினைத்துக் கொள்கிறோம், நாம் பல வருடமாக பல நாட்களாக யோசித்த ஒரு விஷயத்தை ஒரே வார்த்தையில் மற்றவரிடம் கூறுவோம். அவர்கள் அதை ஒரே வார்த்தையில் வேண்டாம், வேணும், பிடிக்கும், பிடிக்காது என்று கூறிவிடுவார்கள். அதன் பிறகு நாம் வருத்தப்படுவோம், அவர் மீது கோவப்படுவோம். நான் எத்தனை நாளா யோசிச்சு கஷ்டப்பட்டு ஒரு முடிவு சொன்னா ஒரே வார்த்தையில வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களே. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மட்டும்தான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கீங்க, அவங்க யோசிக்கல. அப்போ பல நாள் யோசித்து முடிவெடுத்த ஒரு முடிவை ஒரே வார்த்தையில் கூறாமல் சிறிது காலம் நேரம் எடுத்து அதை தெளிவாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உறவுகளில் மிகப்பெரிய ஒரு கடமை. உதாரணமாக, ஒரு கணவன் ஒரு நண்பருக்கு அடிக்கடி பண உதவி செய்து கொண்டே இருந்தார். அந்த மனைவிக்கு கோபம், நம்ம கேட்டா மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இந்த நண்பருக்கு மட்டும் கடன் வாங்கி உதவி செய்யறாரே என்று. அந்த மனைவியின் தம்பிக்கு உதவி செய்யாமல் அந்த மனைவியின் தம்பி கடன் சுமையால் இருக்கும் பொழுது இந்த மனைவி கணவனிடம் கேட்டும் உதவி செய்யாமல் அதே சமயத்தில் நண்பருக்கு வேறொரு விதத்தில் உதவி செய்தது இந்த மனைவிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திவிட்டது. இந்த நேரத்தில் கணவன் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர் அந்த நண்பனுக்கு ஏன் உதவி செய்கிறார் என்பதை இவருக்கு எந்த அளவு புரிந்ததோ அதேபோல் மனைவிக்கும் புரிய வைக்க வேண்டும். என்றாவது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நண்பரின் அருமையை கூற வேண்டும். அந்த நண்பர் இருக்கிறாரே, அவர் சிறு வயதில் நான் படிக்க பணம் இல்லாத பொழுது அவர்தான் எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்தார். அவர் இல்லை என்றால் என்னால் இந்த அளவுக்கு படித்து பெரிய ஆள் ஆயிருக்க முடியாது. எனவே நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன், அதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று முதலிலேயே நமது மனநிலையை மனைவிக்கு புரிய வைத்திருந்தால் அந்த மனைவிக்கு கோபம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதேபோல் அந்த மனைவி கணவன் மீது இருக்கும் கோபத்தை புரிய வைக்காமல் பல நாட்கள் இருக்கிறார். திடீரென்று ஒரு சண்டையில் இந்த நண்பருக்கு பணம் கொடுத்ததை மிக பெரிதாக பேசி சத்தம் போடுகிறாள். கணவருக்கு அன்றுதான் புரிகிறது, மனைவி பல நாட்களாக நம் மீது கோபமாக இருந்தால் என்று. தான் கோபமாக இருக்கிறோம் என்பதை அன்றே புரிய வைத்திருந்தால் இத்தனை நாள் கோபப்பட்டு நம்மளுடைய மனதையும் பாதிக்காமல் இருந்திருக்கும், நமது உறவில் உள்ள மற்றவருக்கும் அது பாதிக்காமல் இருந்திருக்கும். எனவே தினமும் முதலாளி தொழிலாளி, கணவன் மனைவி, அம்மா மகள் என்ற எல்லா உறவுகளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன் மனநிலைமையை, தனது கஷ்ட நஷ்டங்களை உடன் இருப்பவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது நிலைமை மற்றவர்களுக்கு புரிந்து அதற்கு தகுந்தால் போல் அவர்களது செயல் எண்ணங்கள் மாறுபடும். அப்பொழுதுதான் உறவுகள் வலுப்பெறும். எனவே 4வது விஷயம் புரிய வைத்தல். நமக்கு என்னமோ புரிஞ்சிருச்சு, அதே மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கும் புரிஞ்சிருச்சுன்னா அவங்க நமக்கு ஒத்த கருத்தை மட்டும்தான் பேசுவாங்க. உதாரணமா, ஒரு முதலாளி வாரம் ஒரு முறை எல்லா தொழிலாளிகளையும் அழைத்து அவர் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேச வேண்டும். நமது கம்பெனிக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, அல்லது நன்றாக வருமானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, இது போன்ற விஷயங்களை தன் முதலாளி தொழிலாளியுடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தொழிலாளிகள் முதலாளியின் மனநிலைமையை புரிந்து கொண்டு வேலை செய்யும் பொழுது உறவுகள் வலுப்பெறுகிறது. எனவே 4வது முக்கியமான விஷயம் புரிய வைத்தல். புரிய வைத்தால் மட்டுமே உறவுகள் வலுப்பெறும். 5வதாக மிக முக்கியமான ஒன்று, அனைவர் சம்மதம் இருந்தால் மட்டுமே ஒரு காரியம் செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக உறவுகள் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கும். உறவுகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு செல்லலாமா, வீட்டுக்கு கடன் வாங்கலாமா, நாம் வசிக்கும் ஊரை மாற்றி வேறு ஊருக்கு செல்லலாமா, திருமணம் செய்யலாமா, விவாகரத்து செய்யலாமா, ஒரு நிகழ்ச்சி நடத்தலாமா, ஒரு விருந்துக்கு செல்லலாமா, ஒரு கார் வாங்கலாமா, இப்படி உறவுகளில் 2 3 பலர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட அனைவரிடத்திலும் நாம் அவர்கள் கருத்தை கேட்பது மிக மிக அவசியம். தனியாக இருக்கும் பொழுது நீங்கள் சொந்தமாக முடிவெடுக்கலாம். உதாரணமாக, தனியாக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு யாருமே கிடையாது, கேட்பதற்கு ஆள் கிடையாது என்றால் நீங்கள் நினைத்த காரை வாங்கலாம், நினைத்தால் வீட்டை விற்கலாம், நினைத்தால் வேறு ஊர் மாறலாம். ஆனால் உடன் ஒரு மனைவியோ கணவனோ அல்லது அம்மாவோ அப்பாவோ தொழிலாளி நண்பர்கள் யாராவது ஒருடன் நீங்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தால்
இருந்தால், அவர்கள் அனுமதி இல்லாமல் காரை விற்றாலோ, அவர்கள் அனுமதி இல்லாமல் வீட்டை அடமானம் வைத்தாலோ மற்றவருக்கு கோபம் வரும். இது உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும். எனவே 3 விதமாக யோசிக்க வேண்டும். தனியாக இருக்கும் பொழுது நாம் எந்த முடிவையும் யாரையும் கேட்காமல் எடுத்துக்கொள்ளலாம். 2, இருவர் இருக்கும் பொழுது இருவருக்கும் சேர்ந்து முடிவெடுத்தால் மட்டுமே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஒரு சில விஷயங்கள் பலரது தொடர்பு இருக்கும். எனவே அதிகப்படியாக எத்தனை பேர் இருக்கிறார்களோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். எப்பொழுதுமே உறவுகளில் இருவரும் சேர்ந்து ஒரு காரியம் செய்யும் பொழுது இருவருக்கும் சம்மதமாக இருந்தால் அதை உடனடியாக செய்யலாம். இது முதல் விதி. 2வது விதி, இருவருக்கும் சம்மதமில்லை என்றால் அதை செய்யவே கூடாது. 3வது, ஒருவருக்கு சம்மதம் ஒருவருக்கு சம்மதம் இல்லை என்ற போது என்ன செய்யலாம்? ஏனென்றால் இந்த இடத்தில்தான் முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், சண்டை, சச்சரவு வருகிறது. எனவே ஒரே விஷயத்தில் மாறுபட்ட கருத்து இருக்கும் பொழுது பொதுவாக எல்லா இடங்களிலும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மற்றவரை கட்டாயப்படுத்தி அந்த காரியத்தை நடத்திவிடுவதால் தான் உறவுகளில் விரிசல்கள் ஏற்படுகிறது. எனவே மாறுபட்ட கருத்து இருக்கும் பொழுது அதை எப்படி சரி செய்ய வேண்டும்? இருவரும் சேர்ந்து பஞ்சாயத்து என்ற ஒரு விதியை செய்து பஞ்சாயத்து என்று பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய கருத்தையும் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நான் ஏன் இதை வேணும் என்கிறேன் என்று முதலில் ஒருவர் பேச வேண்டும். நான் ஏன் இதை வேண்டாம் என்கிறேன் என்று மற்றவர் பேச வேண்டும். இருவரும் பேசி பேசி கடைசியாக யாரா ஒருவர் ஒரு பக்கம் வரும் பொழுது அந்த காரியத்தை செய்துவிடலாம். கடைசி வரை இருவருக்கும் வேறு கருத்து, மாறுபட்ட கருத்து இருக்கும் பட்சத்தில் அந்த காரியத்தை தள்ளி போடலாம். அல்லது யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து விட்டு, நான் இந்த விஷயத்தில் உங்களுக்காக விட்டு கொடுத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு விருப்பமில்லை என்று மற்றவருக்கு புரிய வைக்க வேண்டும். ஆனால் பல உறவுகளில் விட்டு கொடுத்து விட்டு அதை புரிய வைக்காமல் விட்டு விடுகிறார்கள். பெரிய சண்டை வரும் பொழுது நான் அதை விட்டு கொடுத்தேன், இதை விட்டு கொடுத்தேன், உனக்கு ஒண்ணுமே புரியவில்லை என்று திட்டுகிறார்கள். விட்டு கொடுக்கும் பொழுதே, ஒவ்வொரு முறை விட்டு கொடுக்கும் பொழுதும் அமைதியாக பொறுமையாக, எனக்கு இந்த விஷயத்தில் உடன்பாடு கிடையாது, நான் உங்களுக்காக விட்டு கொடுக்கிறேன், ஏனென்றால் நீங்கள் என் அன்புக்குரியவர், நான் உங்களை காதலிக்கிறேன், உங்கள் மீது அன்பாக இருக்கிறேன், அதனால் உங்களுக்காக விட்டு கொடுக்கிறேன், இதில் சந்தோஷப்படுகிறேன் என்று அமைதியான முறையில் அவர்களுக்கு புரிய வைத்திருந்தால் அவர்கள் அடுத்த முறை இதே தவறை செய்யாமல், இந்த விஷயத்தில் இவருக்கு பிடிக்காது என்று அவர் அதை செய்வதை நிறுத்திக் கொள்வார் அல்லது மாற்றி யோசிப்பார். ஆனால் விட்டுக் கொடுப்பவர்கள் அனைவரும் மனதிற்குள்ளாகிய விட்டு கொடுத்துவிட்டு, விட்டு கொடுத்தோம் என்ற விஷயத்தை மற்றவருக்கு கூறாமல் இருக்கும் பொழுது அவர்கள் இருவருக்கும் சம்மதத்துடன் தான் இந்த வேலை நடக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்து திடீரென நாம் கோபப்படும் பொழுது அவர்களுக்கு கோபத்துக்கான அர்த்தம் தெரியாமல் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். எனவே மீண்டும் சொல்கிறேன், ஒரு விஷயத்தில் இருவருக்கும் உடன்பாடு இருந்தால் மட்டுமே அதை செய்ய வேண்டும். இருவருக்கும் உடன்பாடு இல்லை என்றால் அதை எக்காரணம் கொண்டும் செய்யவே கூடாது. ஒரு விஷயத்தில் இருவருக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தால் ஒன்று அந்த காரியத்தை தள்ளி வைக்க வேண்டும், அல்லது விட்டு கொடுத்து புரிய வைக்க வேண்டும், அல்லது இருவரும் அமர்ந்து இருவரின் நிலையை திரும்ப திரும்ப பேசி பஞ்சாயத்து செய்து இருவரில் யாரோ ஒருவர் ஒரு வழிக்கு வர வேண்டும். இப்படி இந்த முறையை கையாண்டால் கண்டிப்பாக உறவுகள் வலுப்பெறும். இப்படி மாறுபட்ட கருத்துக்களில் விட்டு கொடுத்து மற்றவருக்கு புரிய வைக்காமல் இருக்கும் பொழுதும், நமக்கு பிடிக்காத விஷயத்தை மற்றவர் செய்யும் பொழுதும் நமது ஆழ் மனதில் கெட்ட பதிவுகள் ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் அன்பு அதிகமாக இருக்கும் பொழுது பதிவுகளின் தொல்லை இல்லாமல் இருக்கும். ஆனால் பதிவுகள் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதற்கு மேல் தாங்க முடியாது என்று அன்பை விட கெட்ட பதிவுகள் அதிகமாகும் பொழுது அந்த இடத்தில் கோபம் வருகிறது, அந்த மனிதரை பிடிக்காமல் போகிறது. எனவே நாம் சண்டையிடுகிறோம், கவலைப்படுகிறோம், கோபப்படுகிறோம், அடிதடி வரை சென்று விடுகிறது. எனவே ஆழ் மனதில் மற்றவர்கள் மேல் இருக்கும் கெட்ட அபிப்பிராயங்களை முதலில் நாம் அகற்ற வேண்டும். மேலும் புதிதாக உருவாகாமல் தடுக்க வேண்டும். உறவுகளில் விரிசலுக்கு அடிப்படை காரணம் ஆழ் மனதில் ஏற்படும் கெட்ட பதிவுகள். அதற்கு காரணம் இப்பொழுது நாம் சொல்லப்பட்ட 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களை இன்று முதல் தெளிவாக புரிந்து கொண்டு நாம் நடப்போமானால் புதிதாக எந்த கெட்ட பதிவுகளும் உள்ளே நுழையாது. ஏற்கனவே இருக்கும் கெட்ட பதிவுகளை மற்றவர்களுக்கு புரிய வச்சு அதை அகற்றும் பொழுது நாம் சுத்தமாக நிம்மதியாக வாழலாம். மனதில் ஒருவரை பற்றிய கெட்ட பதிவுகள் இல்லாத பொழுது அந்த உறவில் அந்யோன்யமும் அன்பும் நிம்மதியும் உறுதியும் மட்டுமே இருக்கும். வாழ்வோம் அந்யோன்யமாக. மேலும் விவரங்களுக்கு www.masterbaskar.org masterbaskar.org. மேலும் இருவருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கும் பொழுது பஞ்சாயத்து என்ற ஒரு வழிமுறையின் மூலமாக அதை தீர்த்து கொள்ள முடியும். எனவே பஞ்சாயத்து என்ற தலைப்பில் நான் பேசிய உரையை கேட்டால் இருவருக்கும் உள்ள மாறுபட்ட கருத்தை எப்படி சரி செய்வது என்பதற்கான ஒரு எளிய வழிமுறையை நாம் கூறியிருக்கிறோம். அதை கேளுங்கள். அமைதியாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, அந்யோன்யமாக, உறுதியாக நாம் உறவுகளை வைத்துக் கொள்ள முடியும். வாழ்க வையகம்.
மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் +919942210007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் anatomictreatment@gmail.com. ANATOMICTREATMENT@gmail.com. இல்லைன்னா healerbhaskar@gmail.com. HEALERBASKAR@gmail.com. anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.